ஹாய் காய்ஸ். அப்போ இதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு ஃபேஸ் பேக்கை எப்படி இருக்குன்னு நான் யூஸ் பண்ண போகிறேன். அப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு வந்துடணும். நல்லா போய் நான் ஃபேஸ் எல்லாம் வாஷ் பண்ணிட்டேன். ஃபேஸ்கிட்ட, இந்த கழுத்துக்கிட்ட, பின்னாடி அந்த ஷோல்டர்கிட்டலாம் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த குவான்டிட்டியில் நம்ம அந்த பவுடர் எடுத்துடலாம். பவுடர் எடுத்ததுக்கப்புறம் வாட்டர் யூஸ் பண்ணக்கூடாது. நம்ம ரோஸ் வாட்டர் இருக்குல்ல, ரோஸ் வாட்டர் யூஸ் பண்ணிவிட்டு நல்லா ரொம்ப லிக்விட் ஆகக்கூடாது, கொஞ்சம் தின்னாக நல்லா நல்லா கலக்கி விட்றணும். இந்த கட்டி கட்டியெல்லாம் இருக்கக்கூடாது. நல்லா கலக்கிட்டு நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கலாம். நான் ஃபேஸில் அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். நான் இது வரைக்கும் அதிகமாக ஃபேஸ் பேக்கெலாம் யூஸ் பண்ணது கிடையாது. நான் ஃபேஸ்க்கு எதுவுமே எந்த க்ரீமும் எந்த எந்த இதுவுமே யூஸ் பண்ண மாட்டேன். அப்போலேருந்தே நான் சும்மா ஸ்கூலுக்கு போனாலும், காலேஜுக்கு போனாலும், ஒர்க் போனாலும் பவுட்ரு கூட நான் யூஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா நான் சும்மா ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே ஐலைனர் எழுதிட்டு அப்படியே போயிடுவேன். இப்போ இந்த கிளைமேட்டுக்கு ஸ்கின்னெல்லாம் ரொம்ப ட்ரையாக இருக்குது. ஓகே, நம்ம ஏதாச்சும் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லி ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன். இது என்னென்னா, யூஸ் பண்ணும்போது ஓகே நல்லா தேய்க்க காய காய அந்த ஸ்கின்னை ரொம்ப சுருங்க ஆரம்பிச்சிச்சு. அப்போ நான் கழுத்துக்கிட்டலாம் நல்லா தேய்ச்சிட்டேன். தேய்க்கும்போது தெரியல, அது காய காய ஸ்கின்னு ரொம்ப சுருங்கும். நம்மளால் பேச முடியாது. பேசினா இந்த ஸ்கின்னு ரொம்ப சுருங்க ஆரம்பிச்சிடும். அதனால் நான் அப்படியே தேய்ச்சிட்டு அப்படியே காயிற வரைக்கும் பேசாமல் அப்படியே உட்காந்துட்டேன். எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்ல ப்ராடக்ட் தான். அப்புறம் நான் பாப்பாவை கூப்பிட்டேன். அவளுக்கு வேணுமான, நான் எதை பண்ணாலும் அவளுக்கு அதை பண்ணணும்னு சொல்லுவாள், இல்லைனா அடம் பிடிப்பாள். அப்போ தெரியாது, கொஞ்ச நேரம் கழிச்சிட்டு நீங்கள் மட்டும் பண்ணீங்க, எனக்கு மட்டும் பண்ணி தர மாட்டேங்கிறீங்கன்னு சொல்லிட்டு கோவிச்சிக்கிட்டு பேச ஆரம்பிச்சிடுவா. சரி, ஓகே, நம்ம அவளுக்கு அப்ளை பண்ணி கொடுத்துடலான்னு சொல்லிவிட்டு அவளுக்கு கொஞ்சமாக அப்ளை பண்ணி கொடுத்தேன். அப்புறம் மற்ற கழுத்தில் நீங்கள் கழுத்தில் தேய்ச்சிக்கிங்க, எனக்கு மட்டும் கழுத்தில் தேய்ச்சி தரல அப்படி சொல்லிட்டு அதுக்கு சண்டை பிடிச்சேன். நான் சொன்னேன், கழுத்தில் தேய்க்க வேண்டாம், இது மட்டும் ஃபேஸில் மட்டும் போதும்னு சொல்லிவிட்டு சொன்னேன். ஓகே, அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் மறுபடியும் கழுத்தில் தேய்க்கணும்னு சொல்லிட்டு கழுத்தில் தேய்ச்சி விட்டேன். பார்த்தீங்களா, கழுத்தில் தேய்ன்னு சொல்லி கேட்குறான். அப்படியே அந்த கழுத்துக்கிட்டலாம் அப்ளை பண்ணேன். நான் மறுபடியும் அப்ளை பண்ணேன். கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு. எனக்கு தெரியல குவான்டிட்டி எவ்வளோ எடுக்கணும்னு. அதனால் கொஞ்சம் அதிகமாக எடுத்தனால மறுபடியும் தேய்ச்சதுக்கு மேலே மறுபடியும் தேய்ச்சிட்டு இருந்தேன். அப்புறம் இந்த மாதிரி காஞ்சதுக்கப்புறம் பாப்பா ஃபேஸ் பார்த்திங்களா, அந்த மாதிரி காஞ்சதுக்கப்புறம் நம்ம போய் நல்லா ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு வந்துடலாம். ஓகே, ப்ராடக்ட்டு இது யூஸ் பண்ணப்போ ஓகேவா இருந்துச்சு. எனக்கு ஸ்கின்னில் இருக்கிற அந்த டார்க் இது, அப்புறம் கொஞ்சம் ட்ரையாக இருந்ததெல்லாம் கொஞ்சம் அப்படியே ஃப்ரீயாகிடுச்சு. எனக்கு அப்போ ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஓகே, நம்ம பண்ணது ஓகே தான், சக்ஸஸ் ஆகிடுச்சின்னு சொல்லி நல்லா இருந்துச்சு. நான் அது நல்லா தொடச்சி விட்டுட்டு எல்லாமே அப்புறம் ஸ்கின்னை பார்த்தா நல்ல ப்ரைட்டாக அந்த இதெல்லாம் எப்படி சொல்கிறது, இந்த க்ரீமெல்லாம் நம்ம யூஸ் பண்ணும்போது நல்லா ப்ரைட்டாக பளிச்சுன்னு இருக்குல்ல, அந்த மாதிரி இருந்துச்சு. நான் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டேன். எப்படி இருக்குது பாருங்கள் என் ஸ்கின்னு நான் எந்த க்ரீமுமே அப்ளை பண்ணல, அப்படியே ஃபேஸ் வாஷ் பண்ணி விட்டு உங்கள் முன்னாடி அப்படியே உட்காந்துட்டுருக்கேன்.